கோவை மாநகர மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய கேரள அரசிடம் பேசி சிறுவாணி அணையிலிருந்து உரிய உபரி நீரை பெற வேண்டும் என அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி சட்டப்பேரவையில் வலியுறுத்தியிருக்கிறார். குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய உதவியாக இருக்கும் சிறுவாணி அணையில் இருந்து மாநகர மக்களுக்கு வழங்கும் 73 MLD குடிநீருக்கு பதிலாக 38 MLD மட்டுமே வழங்கப்படுகிறது. இதனால் பொதுமக்களுக்கு 25 நாட்கள் ஒரு முறைதான் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இது குறித்து விசாரித்ததில் கேரள அரசு சிறுவாணி அணையில் வழங்கும் குடிநீரை சுமார் 35 MLD குறைவாக வழங்குவதாக தெரிவித்துள்ளனர். இது குறித்து கேரள மாநில அரசுடன் கலந்து பேசி சிறுவாணி அணையிலிருந்து உரிய அளவினை பெறவும் நமது உரிமையை நிலையாட்டும் இந்த அரசு முன்வருமா என்பதை கேட்டுக்கொண்டு, அதே போல கோவை நகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டி கோவை மாநகராட்சி வெள்ளலூரில் 61.62 ஏக்கரில் ரூபாய் 168 கோடி மதிப்பீட்டில் மாண்புமிகு அம்மா அரசு மாண்புமிகு முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் இருக்கும்போது நிதி ஒதுக்கி புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையம் 50% கட்டுமான பணிகள் நிறைவேற்றன. இதற்கு முன்பாக இதையே கேள்வி எழுப்பும் பொழுது உடனடியாக முடித்து தரப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார்கள். கோவை மக்களின் நலன் கருதி மீண்டும் கட்டுமான பணிகளை துவக்கி பணிகளை முடித்து தர இந்த அரசு முன் வருமா என்று பொதுமக்கள் எல்லாம் அங்கே குழு அமைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக இந்த அரசு முடித்து தர வேண்டும் என்பதை உங்கள்